ஆவியா நமக்குள்ள பயம் இருக்கும், உள்ள துக்கப்படுவாரு, இன்னைக்கு பயம் இருக்கும். இப்படி நம்ம தொடர்ந்து துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நம்ம விட்டு போயிடுவாரு. அதுதான் சிம்சோன் வாழ்க்கையில் நடந்தது. எடுத்த உடனே என்ன பண்ணல, ஆவியா நான் விட்டு போல. பெருசு பெண்குள்ள போனா அது ஆண்டோடைய சித்தம். அது ஏன்னா அவரு அதை விட பண்ணணும்னு நீங்க வாசித்தீங்கன்னா. ஆனா அதுல ஒரு காரியம் எனக்கு தேவன் கற்றுக்கொடு என்னன்னா, அங்க போய் நீ ஆண்டோடன்னு சொல்லியிருக்கிறவ தவிர அங்க இருக்க தோழர்களோட கதை பேசிக்கிட்டு இருந்தான். அதனாலதான் சொன்ன பட்சிக்கிற இடத்துல பச்சனை வந்துச்சு. இதெல்லாம் தேவையா? நீ இஸ்ரவேலை ரட்சிக்கிற, உனக்கு என்ன கதை வேண்டி கிடக்கு? ஆவியான உள்ள இருக்கிறேன்னு சொல்லி கதை பட்சிக்கிற இடத்துல என்ன வந்துச்சா? ஆமா, ஜனங்க பார்த்தாங்க, என்னடா விடுதலை பெருசா இருக்கு. 30 பேர்த்தையும் கேட்டான், எல்லாரும் எனக்கு என்ன பண்ணுங்க கொடுங்க. உடனே அவங்க போய் சண்டை போட்டாங்க. என்ன எங்கேயோ வந்துட்டு எங்க கொடுங்க பாக்குறானா இல்ல? அப்புறம் பார்த்தான், உடனே போய் என்ன பண்ணிட்டான் இல்ல, அவன் 30 பேரை கொண்டு போய் கொடுத்துச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், கோபமா போயிட்டான். இந்த கதை பேச வந்தானே இப்படி ஒடிச்சு திரும்பி வந்து பார்த்தா அவன் மனைவி இன்னொருத்தனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டார். கோவம் வந்துருச்சு. போனா 300 நிறைய பிடிச்சான், ஒன்னோட ஒண்ணு கட்டணம், வெள்ளாமையில மேய விட்டான். எல்லாம் போச்சு, வெள்ளாம அழிஞ்சு போச்சு. யாரு இதுக்கு காரணம்? இவனோட மருமகன் தான். உடனே அவங்களை அக்கினியில சுட்டரிச்சுட்டாங்க. உடனே அவனுக்கு கோவம் வருது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம நினைக்கிறேன் இந்த நீர் விழா பண்ண ஒரு காரியம் தானே அப்படிதான் சொல்லப்பட்டது. அப்புறம் ஏன் இப்படி நடக்குது, ஏன் நடக்குது? அப்ப ஆண்டு சொல்லி கொடுத்தாரு, உன்னோட வேலை ஆவியான உள்ள இருக்கிறாருன்னா நீ வந்த காரியத்தை பார்க்கணும். எனக்கு அங்க கொண்டு போய் அதை பார்க்கணும். அங்க உட்காந்துட்டு கதை வீட்டு கதை அப்படியே ஜாலியா என்ன பண்றாங்க. இப்படிதான் ஆவியான உழப்பட்டிருக்காங்க. வீட்டு கதையை பேச சொல்லியிருக்காரு, மட்டும் கதையை பேச சொல்லியிருக்காரு. இந்த கதை பேசுறதுக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வேலை அது கிடையாது. ஆவியான பேட்டு அக்கா தங்கச்சி அந்த அம்மா இந்த அம்மா இப்படின்னு சொல்லி என்ன பண்றது, பேசுறது. வார்த்தைகளை குறித்து ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும், ஜாக்கிரம். அதே சிம்சோன் வந்த நோக்கத்தை சரியா செய்திருந்தானா இன்னைக்கு அவனால அவ்வளவு பெரிய அது கடைசியில அவன் ஒரு ஜோக்கரா ஒரு கோமாளியாக மாற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் அதே போல அவன் என்ன பண்ணான், பேசினதுல போன ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஆவியான போயிட்டாரா அதுவே தெரியல அவனுக்கு. எதுவுமே இணைச்சிருந்தா தானே. நான் சொல்ல ஒரு நாள் ஜெபிக்கல மனசு கொஞ்சம் வரதோ, 2வது நாள் கொஞ்சம் ஐயோ ஜெபிக்கல. ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் ஜபமா இப்ப நல்லா தானே இருக்க மாதிரி இருக்கு. ஒரு நாள் பலமா ஒரு அடி விழும் பாருங்களேன், அப்பதான் தெரியும்